பிறவி கடல் விட்டு உயர்கதியை பெருகருளை தரவேணும். கணின சொரூபத்தை எடுத்து மலை கனியை கனியூற்றிடுவோனே. கமலத்தயனை பிரணவத்துறையை கருதி சிறைவை திடுவோனே. பணிய பணிய பரமர் பரவ பறிவுற்றொரு சொல் பகர்வோனே. பவள தவள கனக புரிசை பழனி குமர பெருமாளே. பிறவி கடல் விட்டு உயர்கதியை பெருகருளை தரவேணும். அருமையான பழனி திருப்புகள். ஆன்மீக அடியார்கள் பக்தர்கள் முருகனிடம் வேண்டத்தக்கதில் ஆன்மீக முன்னேற்றத்தில் வேண்டத்தக்கது என்னவென்றால், இனி பிறவி இருக்கக்கூடாது. இனி பிறவி இருக்கக்கூடாது என்றால் என்ன செய்வது? உயிர், அந்த உயிர் உனது திருவடியில் சென்று நற்கதி அடைய வேண்டும், உயர்கதி அடைய வேண்டும் என்பதுதான் முருக பக்தர்கள், ஆன்மீக முன்னேற்றம் கொண்ட பக்தர்கள் வேண்டத்தக்கதாக இருக்கக்கூடிய ஒரு வேண்டுதல். அந்த வேண்டுதலை செய்து தரக்கூடிய ஒரு திருப்புகளாக இந்த திருப்புகள் அமைந்திருக்கின்றது. அதன் பொருளாகப்பட்டது, பிறவி என்பது கடல் போன்றது. எப்படி கடல் அலைகள் தொடர்ந்து உருவாகி கொண்டே கரையை தொடுகின்றன, மறுபடியும் உருவாகி கரையை தொடுகின்றன, அதுபோன்று மனிதர்கள் அல்லது உயிர்கள் வினைகள், எண்ணங்களால் வினைகளையும் வினைகளால் பிறவிகளையும் தொடர்ந்து அடைந்து கொண்டே இருக்கின்றன. இப்படி தொடர்ந்து பிறவிகளை அடையக்கூடிய நிலை நின்று தீர்ந்து உனது திருவடியாம் உயர் நற்கதியை இந்த உயிர்ந்து பெறுவதற்கு வேண்டிய அருளை முருகா பெருமானே, பழனி ஆண்டவரை நீர் தர வேணும். உன்னை அடைவதற்காகவே நல்ல அழகான சொரூபத்தை பெற்று அவதரித்த மலைக்கன்னியான வள்ளியை, அவள் மனதை, அவளது மதியை அடைவதற்கென்றே கருதி அவளிடம் சென்றவனே. தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரமன் பிரணவத்தின் ஓம் என்ற பிரணவத்தின் உரையை சொல்ல மாட்டாது, அந்த சொல்லாத காரணத்திற்காக சிறை வைத்த பெருமானே, அந்த பிரணவத்தின் பொருளை உரையை உன் திருவாயால் கேட்பதற்காக பாம்பை அணிந்து கங்கையை தலையில் சூடிய பரமன் சிவபெருமான், அவர் உன்னிடம் பணிந்து அந்த பிரணவத்தின் உரையை கேட்க வர, நீயும் அவர் மீது அன்பும் பணிவும் கொண்டு அவருக்கு பிரணவத்தின் பொருளை உரையை உபதேசம் செய்தவனே. பவளச் சிவப்பு நிறமும் பொன்னிறமும் வெண்ணிறமும் உள்ள உனது மதில்கள் அடங்கிய கோயிலில் வாழ்கின்ற பழனிமலை குமரனே, எங்கள் பெருமாளே, பிறவி என்ற துயரை நீக்கி உயர்ந்த நற்கதியை தரவேணும்.